இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு தாமதமாகிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த காரியம் எப்போ வரும் என்கிற விதமாக சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் பேசுகிறது ஆபகு 2:3 இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் தாமதமாகி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியத்தை நீங்கள் விரும்பி இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதோ, அந்த காரியத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட சொல்கிற வார்த்தை அது தாமதித்தாலும் கர்த்தருக்குள்ளாக காத்திருங்க, அது நிச்சயமாக வருமா. நீங்கள் எந்த காரியத்தில் காத்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வருமா. அது தாமதிப்பதில்லை. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த காரியம் வரதற்கு இன்னும் டைமு வரையலை. நம்ம தான் தாமதம் எங்கள் விதமாக யோசிச்சுட்டு இருக்கோம். கர்த்தர் குறித்த நேரம் தான் தாமதம் இல்லாத நேரம், நம்ம குறித்த நேரம் இல்லை. எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வரையலையோ அந்த காரியத்தில் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தகுதிப்படுத்திட்டு இருக்கிறார். அதுதான் மெயின். நீங்கள் தகுதிப்படும் பட்சத்தில் அந்த காலங்கள் இந்த குறித்த நேரம் வரும் பட்சத்தில் தரமாக அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் வரவே செய்யாதுங்கிற விதமாக சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியத்திற்கு வெயிட் பண்ணுறீங்களோ அந்த காரியத்தை தரமானதாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. காட் பிளஸ்.